இந்த வருஷத்தில் வெளியாகப்போகிற கோலிவுட்டுடைய பெரிய கிளாஸஸை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையின் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. முன்னாடியே கங்குவா படம் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகிறது வேர்ல்டு வைட் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையின் படமும் சூர்யாவுடைய கங்குவா படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகிறது, கிளாஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேட்டையின் படமும் கங்குவா படமும் கிளாஸ் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கங்குவா படம் பெரிய பட்ஜெட், அதனால் அந்த படம் தள்ளி போகுது. அது மட்டும் இல்லாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மார்க்கெட்டு பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையின் படம் தள்ளி போகாது, கங்குவா படம் தான் தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வேட்டையின் ரிலீஸுக்கு முன்னாடி வெளியாகும், இல்லைனா வேட்டையின் ரிலீஸுக்கு பிறகு வெளியாகும் அப்படின்னு சோஷியல் மீடியாஸில் போயிட்டு இருக்கு. அக்டோபர் 10 என்ன இருந்தாலும் கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதற்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் என்ன சம்பவம் பண்ணுது அப்படின்னு. வேட்டையின் படம் தள்ளி போக வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தீபாவளி ரிலீஸஸ்னு பார்த்தோம்னா அஜித் குமாருடைய விடாமுயற்சி படமும், சிவகார்த்தியனுடைய அமரன் படமும், ஜெயம் ரவியோடைய பிரதர் படமும், துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் படமும் தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகிறதாக நியூஸ் வந்திருக்கு கன்ஃபார்ம்டா. ஆனால் விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது கன்ஃபார்மாக. ஆனால் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது. இந்த படம் தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. புதிய ரிலீஸ் டேட்டா இந்த 4 படமும் அக்டோபர் 31 தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த 4 படங்கள் ஏதாவது ஒரு படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதில் விடாமுயற்சி படம் டவுட்டாக தான் இருக்குது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. இதில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னா விடாமுயற்சி, அமரன் படம், பிரதர் படம், லக்கி பாஸ்கர் படம் இருக்குது. இந்த 3 படங்களுமே ரிலீஸ் ஆகுமா அப்பயும் தீபாவளிக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த 3 படங்கள் ஏதாவது ஒரு படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டுனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் போக்கிரி படத்தில் சொல்லுவார். அது போல் செப்டம்பர் 5 வேர்ல்டு விட தேட்டர்ஸில் வெளியாக போகிறது அப்படின்னு ஏற்கனவே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அந்த படம் தள்ளி போக சான்சஸே இல்லை. அதே போல் இந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகிறது செப்டம்பர் 5 பிளாக் பஸ்டர் எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரீட் ஆகும். அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த படம் மட்டும் இல்லை, தளபதி விஜய் அவருடைய முந்தைய படங்களை பற்றியும் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவருடைய படங்கள் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகும். இவர் படம் வருது இல்லை அவர் படம் வருது அப்படின்னு சொன்ன டேட்டில் இருந்து முன்னாடியோ அல்லது பின்னாடியோ போனதே கிடையாது. அதுக்கு உதாரணம் KGF சாப்டர் 2 KGF படம். அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது. KGF 2 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு, பெரிய எதிர்பார்ப்பா. அதே போல் பெரிய எதிர்பார்ப்பா பீஸ்ட் படமாக இருந்துச்சு, ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆகிறதாக சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் KGF படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது. KGF 2 ரிலீஸுக்கு முன்னாடி அல்லது KGF 2 ரிலீஸுக்கு பின்னாடியே பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு ரிலீஸ் பண்ணலை, சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் தளபதி விஜய் அவருடைய படங்கள் நிறைய இருக்குது சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணது. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த படம் பெரிய கிளாஸு, KGFனு ஒரு பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்து KGF 2 படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பீஸ்ட் படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் KGF படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது. KGF 2 படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு KGF சாப்டர் 2 படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கு சொல்ல வந்தோம். அது மட்டும் இல்லாத தளபதி விஜயுடைய வாரிசு படத்தை கூட துணிவு படத்தை விட்டாங்க. தளபதி விஜயுடைய கடைசி கிளாஸ் படம், அதாவது போன பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்க வாரிசு படத்தை கூட துணிவு படத்தை. அதனால செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும் வேர்ல்டு விட தேட்டர்ஸில். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம். சொன்ன ரிலீசஸில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த படங்கள் தள்ளி போகுதுன்னு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.